நாமத்தை சொன்னா என்ன பலன் கிடைக்கும்? என்ன பலன் கிடைக்காது ஒருத்தனுக்கு? நாமத்தை சொன்னா என்ன பலன் தான் கிடைக்காது? ஒருவனுக்கு கிருஷ்ணரையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லும் போது மேல சொல்றதுக்கு வேற அர்த்தமே கிடையாது. ஒரு கோடீஸ்வரன் நம்மளுக்கு 1 கோடி ரூபாய் தரேன்னு சொல்லிட்டான். அவங்க கிட்ட போய் நின்னுட்டு எனக்கு 10 ரூபாய் தருவீங்களா அப்படின்னு கேட்டா, அது கேட்கிற அங்க நம்ம யார்கிட்ட கேட்கிறோமோ அவனுக்கு ரொம்ப அவமானமா போயிடும். அவன் 1 கோடி ரூபாய் எடுத்து வச்சுட்டு இருக்கான். உனக்கு 1 கோடி ரூபாய் தரத்தை வச்சிருக்கான். சார் ஒரு 10 ரூபாய் கொடுங்க சார், டீ குடிக்க போறேன் அப்படின்னு கேட்டா, அது கேட்டவனுக்கு அவமானம் இல்லையா? சே, இப்படிப்பட்டவனாங்க நான் போய் 1 கோடி ரூபாய் கொடுக்க நினைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் அவமானப்படும். அது போல பகவானுடைய நாமம் நம்மளுக்கு எதை கொடுக்க முடியாது? எல்லாத்தையும் கொடுக்க முடியும். நாம சிந்தாமணி கிருஷ்ண சைத்தன்ய ரச விக்கிரக பூர்ணக சுத்தக நித்திய முக்தக அபிநத்வாம் நாமநாமினா அப்படின்ற வார்த்தையை சொல்றார் சைத்தன்ய மகாபிரபு. பகவானுடைய பெயருக்கும் பகவானுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாதுன்னு சொல்றார். வெறும் பகவானுடைய பெயருக்கும் பகவானுக்கும் மட்டும் கிடையாது, பகவானுடைய ரூபம், குணம், லீலைகள், இப்படி எந்த விஷயத்துக்கும் பகவானுடைய நாமத்துக்கும் வித்தியாசம் கிடையாது அப்படின்றது நம்மளுக்கு ஹரிநாம சிந்தாமணி அப்படின்ற கிரந்தத்துல பக்திவேதாந்த தாக்கூர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. இப்படி அந்த பகவான் வந்து நமக்கு எல்லாத்தையும் கொடுக்க தயாரா இருந்தாலுமே நாம் போய் கேட்கறத எதான் போய் கேட்க போவோம்? அற்பமான விஷயங்கள்லாம் கேட்க போவோம். பகவான் என்ன பண்றாரு? அதையும் கொடுக்குறாரு. ஒரு அழகான ஒரு விருத்தாந்தம் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, ஒரு பெரிய செல்வந்தர் அவர் என்ன பண்றாரு, தினசரி தன்னுடைய ஆபீஸுக்கு போயிட்டு இருப்பார். போயிட்டு இருக்கும்போது ஒரு நாயை பார்க்கிறார், ஒரு அழகான நாயை பார்க்கிறார். பார்த்துட்டு அவருக்கு ஆசை, இந்த அழகான நாய் என்ன பண்ணணும், வீட்டுக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு ஆசைப்படுறார். ஆனா பிடிச்சி இழுத்தா வருமா? வராது. ஓன்னு சத்தம் போடும் இல்லையா? அது ரோட்ல தான் இருக்க விருப்பப்படும். என்ன பண்றா, போய் ஒரு நாள் பிஸ்கெட் போடுறார், பிஸ்கெட் சாப்பிடுது. அடுத்த நாள் மறுபடியும் அதே ஆபீஸ் மேல போறார், மறுபடியும் இன்னொரு பிஸ்கெட் போடுறார், சாப்பிடுது. 3ஆவது நாள் மறுபடியும் போறாரு. போனா இப்ப என்ன பண்ணுது நாய்? அந்த டைம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கு, பிஸ்கெட் போடுவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. மறுபடியும் பிஸ்கெட் போடுறார், சாப்பிடுது. இப்படியே ஒரு மாசம் பழக்கிறார். அடுத்த மாசம் பார்த்தோம் அப்படின்னா நாய் பின்னாடியே ஓடி வர ஆரம்பிச்சிருச்சு. வாழை அடிக்கிட்டு அவருடைய காரு பின்னாடியே ஓடி வருது. மறுபடியும் என்ன பண்றாரு, இப்படியே 1 மாசம் ஆபீஸ் வரைக்கும் வர வச்சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஆஃபீஸில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் அதிகம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சார். ஏன்னா இன்னைக்கு ஃபுட்டு நிறைய கொடுக்குறாங்கல்ல, பெடிகிரி, புதுசாக ஃபுட்லாம் கொடுக்குறாங்கல்ல. இன்னைக்கு நாய்க்கு விற்கிற ஃபுட்டு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிறாங்க, மனுஷனுக்கு விற்கிறத வந்து ரோட்டில் வச்சு வித்துட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம யாருக்கு மதிப்பு கொடுக்குறோன்னு நமக்கே தெரியும். அப்புறம் 1 மாசம் இப்படி போயிட்டு இருக்கு. அப்புறம் என்ன பண்ணாரு, கொஞ்சம் பால் அது இதெல்லாம் சேர்த்து கொடுக்க ஆரம்பிச்சார். அப்புறம் நாய் என்ன பண்ணுது, இவர் வீடு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, அதுவே தேடிட்டு ஓடி வர ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்கு வெளில வால் ஆட்டிக்கிட்டே நின்றுட்டு இருக்கு. நம்ம இப்ப என்ன பண்றாரு, மறுபடியும் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கார். ஒரு நாள் என்ன பண்றார், அவருடைய ஆபீஸ்க்கு போயிட்டு வந்து பாக்குறாரு. வந்து பார்த்தா அந்த நாய் என்ன பண்ணுது, வீட்டுக்குள்ளார அவருடைய பெட் மேல ஏறி படுத்து தூங்கிட்டு இருக்கு. வந்து பாக்குறாரு, சரி பரவாயில்ல தூங்கட்டும்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டார். என்ன விஷயம்னா, நாம் எல்லாம் அதே போன்றவர்கள் தான். உண்மையில நாம் எல்லாரும் பகவானோட சேர்ந்து சந்தோஷமா இருக்க வேண்டியவங்க. பிரிஞ்சு ரோட்ல திரிச்சிட்டு இருக்கோம். பகவான் கூப்பிடுறாரு, நீங்க வந்துருங்க, என் கூட வந்துருங்க, நான் சந்தோஷமா பாத்துக்கிறேன்னு சொல்றேன். பகவான் அதான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்காரு. அர்ஜுனன் சொல்றான், உங்ககிட்ட சரணாகதி பண்றேன். கிருஷ்ணர் கடைசியில் அதான் சொல்லலாம், நீ என்கிட்ட சரணாகதி பண்ண, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். நமக்கு அந்த நம்பிக்கை வர்றது கிடையாது. ஸோ பகவான் என்ன பண்றார், நம்மளை உடனே கூப்பிட்டா யாரும் வரமாட்டான். என்ன பண்ண, அவனுக்கு தேவையானது முதல்ல கொடுக்கணும். சின்னதாக கொடுத்து என்ன பண்றாரு, அவனை பழக்கிறார். பழக்கிட்டு என்ன பண்றாரு, மறுபடியும் கடைசியில அவனை தூக்கிட்டு போயிடுறார் இல்லையா? அது போல முதல்ல ஒருத்தன் ஆன்மீகத்துக்கு வந்த உடனே நீங்க வந்து நாம இனிமேல போட்டுக்கோங்க, கண்டிமால போட்டுக்கோங்க, நானும் கட்டுப்பாட்டு விதிமுறைகளை பின்பற்றுங்க, ஜபம் பண்ண ஆரம்பிங்க, மற்ற குடும்பம் எல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் மாயை, எல்லாம் தேவையில்லை, நமக்கு ஒரே ஒரு விஷயம் பகவான் மட்டும்தான் அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான், ஓடியே போயிடுவான். ஏ இது என்னையா, எனக்கு வீட்லயே நல்லா இருக்கும் போல இருக்கு, நீ இவ்வளவு கஷ்டமான விஷயங்கள்லாம் சொல்றீங்களே, ஓடியே போயிடுவான். ஸோ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, அவனுக்கு தேவையானதை கொடுக்கணும். சாஸ்திரம் அதான் பண்ணும். சாஸ்திரத்துக்கிட்ட முதல்ல ஒருத்தன் என்ன பண்றான், அவனுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, சாஸ்திர நம்பிக்கைலாம் கிடையாது. பட் இருந்தாலும் யாரோ ஒரு ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான், உனக்கு கஷ்டமா இருக்கா, உனக்கு வந்து செல்வம் வரலையா, உனக்கு கஷ்டமா இருக்கா, என்ன பண்ணு, இந்த ஒரு யஜ்யத்தை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாயவ யஜ்யம் பண்ணு சொல்லியிருக்காங்க. என்ன பண்றான், இவனும் நம்பிக்கை இல்லாம சரி சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், வாயவ யஜ்யத்தை பண்றான். பண்ணும் பொழுது அவனுக்கு என்ன கிடைக்குது, அங்க பணம் கிடைக்குது. ஏன்னா வாயு யாகம் அப்படின்னு பண்ணும்போது எப்படி ஒரு காற்று அடிக்கும் போது குப்பையெல்லாம் இழுத்துட்டு வந்து நம்ம வீட்டு முன்னாடி போட்டுருமோ, நம்மளுக்கு தெரியும் இல்ல, நம்ம வீட்டு கிளீனா இருக்கும். ஆனா பெரிய காத்தடிச்சா வீடு ஃபுல்லா குப்பையா கிடக்கும். அது போல வாயவி யஜ்யம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மற்றவங்க செல்வம் என்ன ஆகுமா, மற்ற குப்பையெல்லாம் நம்ம லாக்கர்ல வந்து சேர்ந்துருமா. அது குப்பைன்னு தான் சாஸ்திரம் சொல்லுது.
கொண்டு சேர்த்துருதான். அவனுக்கு இப்ப கொஞ்சம் நம்பிக்கை வருது. பரவாயில்லையே, பணம் வந்துருச்சே, நான் யஜ்யம் பண்ணேன், பணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுறான். பணம் வந்தா மட்டும் போதுமா? அடுத்தது என்ன வேணும் அவனுக்கு? கல்யாணமே ஆகவே இல்லை. 36 வயசு ஆயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சு, பொண்ணு தேடிட்டே இருக்கா, பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? சரி, இதுக்கு என்ன பண்ண, நீ இதுக்கு ஒரு யஜ்யம் பண்ணு அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. அதுக்கு ஒரு யஜ்யம் பண்றான். உடனே என்ன ஆனது? அடுத்த வருஷமே அவனுக்கு மேரேஜ் முடிஞ்சிருச்சு. அவனுக்கு நம்பிக்கை என்ன ஆனது? இன்னும் கூட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மளும் பேசிட்டு இருந்தோம், ஷோரூம்ல பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு மேனேஜர் ஒருத்தர் சொன்னார், நீங்க எதுக்காக ஹரே கிருஷ்ணா மதம் தினசரி சொல்றீங்க அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டேன் அவங்க கிட்ட. அது ஒன்றும் இல்லை பிரபு, எங்க ஷோரூம்ல எப்பெல்லாம் வந்து கஸ்டமர்ஸ் வராமல் இருக்காங்களோ நாங்கள் என்ன பண்ணுவோம், எல்லாருமே உட்காந்து, எல்லா ஸ்டாஃப் உட்காந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஒரு மாலை பண்ணுவோம். பண்ண உடனே என்னன்னு தெரியல, நிறைய கஸ்டமர்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க, எல்லாரோட டார்கெட்டும் முடிஞ்சு போயிடும், அன்னைக்கு வந்து நாங்கள் ஹை அச்சீவ்மெண்ட் பண்ணிடுவோம், அதனால என்ன பண்ண, நாங்கள் தினசரி ஜபம் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். சரி, எதுக்கோ ஒரு காரணத்துக்காக செய்ய, ஜபத்தையா செய் இல்லையா? எதுவுமே பண்ணாம இருக்கிறது, சும்மா வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு போனை பார்க்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றாரு அவரு? அட்லீஸ்ட் பகவான் அவளை காப்பாற்றுவான நம்பிக்கை இருக்கு இல்ல, அந்த நம்பிக்கையோட என்ன பண்றாரு? சாண்டிங் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்படிதான் முதல்ல மக்கள் என்ன பண்ணுவாங்க, உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, கல்யாணம் ஆனா போதும், அடுத்தது என்ன வேணும்? குழந்தை வேணும். குழந்தைய பாக்கியமே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்றான்? புத்திர காமிஷ்டி யஜ்யம் பண்றான். குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்து சந்தோஷமா இருக்கான். குழந்தை பிறந்தா மட்டும் பத்துமா? அதுக்கப்புறம் வீடு வாசல்லாம் வாங்கணும், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வேலைகள்லாம் இருக்கு, குழந்தை கல்யாணம் பண்ணணும். அதுக்கெல்லாம் என்ன பண்றான்? அதுக்கு போய் மறுபடியும் நிக்கிறான். அதுக்கு ஒரு யஜ்யத்தை சொல்றாங்க, அதை ஒண்ணு பண்றான். எல்லாம் நடக்குது. இதெல்லாம் முடிச்ச பின்னாடி அவன் ஜோசியக்காரங்கிட்ட வரான், சாமி நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சேன், எல்லாம் கிடைச்சது, ஒண்ணுதான் கிடைக்கல. என்ன கிடைக்கல? அமைதியே கிடைக்கல. அது எந்த யஜ்யம் பண்ணா கிடைக்கும்? அதுக்கு ஒரு யஜ்யம் இருக்குப்பா. என்னது? பகவான் சொல்றாரு, அமைதிக்கான யஜ்யம் என்ன செய்யணும்? 5வது ஸ்லோகம், 5வது அத்தியாயத்துல, போக்தாரம் யஜ்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் கியாத்வா மாம் சாந்தி மிருச்சதி. எப்ப நீ என்ன தெரிஞ்சுக்கிறியோ அப்ப நீ அமைதி அடையவ. நாம என்ன பண்றோம், இந்த உலகத்துல தப்பான விஷயத்த நம்முடைய இலக்குன்னு தெரிஞ்சு ஓடிட்டு இருக்கோம். அதனால என்ன பண்றோம், நம்ம அமைதி இல்லாம ஓடிட்டு இருக்கோம். ஒருத்தன ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு, அவன் என்ன பண்றான், இங்க அங்க பாக்குறான், அங்க காணல் நீர் இருக்கு, ஓடுறான். அங்க காணல் நீர் மாதிரி தான் இருக்கு, போனா என்ன ஆகுது, அவனுக்கு தாக சாந்தி அடையல, ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டான். மறுபடியும் தூரமா இன்னொரு இடத்துல பாக்குறான், அங்க ஒரு காணல் நீர் தெரியுது, மறுபடியும் அங்க ஓடுறான், தண்ணி இல்ல, இன்னும் டிஸ்டர்ப் ஆயிடுறான். இப்படி 10 இடத்துல சுத்தி சுத்தி ஓடிட்டு இருக்கான், அவனுக்கு கிடைக்கவே இல்லை. அவனுடைய அமைதியற்ற தன்மை காரணம் என்ன அப்படின்னா, காணல் நீர் கிடையாது, நாம் தப்பான விஷயத்த உண்மை நினைச்சிட்டு இருக்கிறதா. நாம் எப்ப தப்பான விஷயத்த உண்மை நினைச்சிட்டு இருக்கோமோ அதுலதான் நம்மளுக்கு என்ன வருது? ஏக்கமும் புலம்பலும் கவலையும் இல்லையா, அமைதியற்ற தன்மை ஏற்படுது. அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உண்மையான விஷயம் எங்க இருக்கு, சத்தான விஷயம் எங்க இருக்கு, தத்துவம் என்னதுன்னு தெரிஞ்சுக்கணும். தத்துவம் அப்படின்னா உண்மை அப்படின்னு அர்த்தம். அந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணணும். நாம் இந்த உலகத்துல தெரிஞ்சுக்க முயற்சி பண்றோம், ஆனா தப்பான விஷயத்தை நோக்கி ஓடுறதுனால நமக்கு அமைதி கிடைக்கிறது கிடையாது. இதே அவனுக்கு அந்த இடத்துல தண்ணி நிஜமா இருக்குது தெரிஞ்சா என்ன ஆயிடுறான், அங்க போயிட்டு அமைதி ஆயிடுறான், அவனுக்கு தாக சாந்தி ஏற்படுது, ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஸோ அப்ப நம்ம எந்த அளவுக்கு நம்ம தப்பான விஷயத்து மேல, தப்பானன்னு சொல்லி சொல்றதை விட பொய்யான விஷயத்து மேல இல்ல தற்காலிகமான விஷயத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கோமோ அது வரைக்கும் ஒருத்தனுக்கு என்ன கிடைக்காது, அமைதி அப்படிங்கிறது கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவனுக்கு சொல்லி கொடுக்குறார். இத்தனை நாளா அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாருல்ல, அவர் தான் சொல்லி கொடுக்குறார். இதுல நீ என்ன பண்ணிட்டு இருந்த, என்ன நினைச்சிட்டு இருந்த, எனக்கு பணம் கிடைச்சா நான் அமைதி ஆயிடுவேன், மனைவி கிடைச்சா அமைதி ஆயிடுவேன், குழந்தை கிடைச்சா அமைதி ஆயிடுவேன், எனக்கு இந்த மாதிரி பேர் புகழ் கிடைச்சா அமைதியோட நினைச்சிட்டு இருந்த. இதெல்லாம் பொய்யான விஷயங்கள். இது உனக்கு என்ன கொடுக்காது, அமைதியை கொடுக்க போறது கிடையாது. அப்ப இதுதான் சுவாமி கொடுக்கும் அப்படின்னா, நீ உன்னுடைய சொரூபத்தை முதல்ல புரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் பகவத் ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கோ. 2 விஷயம்தான். நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இந்த உலகத்தை பத்தியே படிச்சுட்டு இருக்கோம், இந்த உலகத்தை பத்தியே தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு மேல 2 தத்துவம் இருக்குன்னு நம்ம மறந்தே போயிட்டோம். மனுஷங்க தெரிஞ்சுக்கிறது வெறும் இந்த ஜட தத்துவத்தை மட்டும் புரிஞ்சுக்கிறாங்களே தவிர, இதுக்கு மேல ஆத்ம தத்துவம் ஒண்ணு இருக்கு, அதுக்கும் மேல பரமாத்ம தத்துவம் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த மக்கள் மறந்தே போயிட்டாங்க. 3 விதமான தத்துவங்களை புரிஞ்சுக்கணும் நம்ம. என்னென்னது? பௌதீகம், அப்புறம் ஆன்மீகம், அதுக்கப்புறம் பகவத் தத்துவம் இல்லையா. ஆன்மீகம் அப்படின்னா என்னது அப்படின்னா, ஆத்மாவை பற்றிய ஞானம் ஆன்மீகம். இல்லைன்னா நான் ஆத்மா அப்படின்னு உணர்வதற்கு எந்த ஒரு வழிமுறை எனக்கு உதவிகரமா இருக்கும் அதுக்கு பேரு ஆன்மீகம் அப்படின்னு சொல்றோம். ஆன்மீகமுக்கும் பக்திக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு.
பிரபுபாதர் வந்து இந்த வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவார். டிரான்சென்டென்டல் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாரு, பக்தி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவார். டிரான்சென்டென்டல்னா என்னது, பக்தினா என்னது? டிரான்சென்டென்டல் அப்படின்னா ஆன்மீகம், பக்தி அப்படிங்கிறது டிவோஷன் சொல்லி வார்த்தை யூஸ் பண்ணுவார் இல்லையா? ஸோ அப்ப ஆன்மீகம் அப்படிங்கிறது இந்த ஆத்மாவை உணர்வதற்கான ஞானத்தை ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். மக்கள் நிறைய பேருக்கு இன்னைக்கு டெஃபனேஷனே புரியாது. ஆன்மீகம்னா என்ன டெஃபனேஷனே தெரியாது. ஆன்மீகம்னா என்ன அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு டெஃபனேஷன் இருக்கும். எல்லாரும் ஒரு டெஃபனேஷன் சொல்லுவாங்க. இதுதான் சார் ஆன்மீகம் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் சாஸ்திரம் சொல்லக்கூடிய டெஃபனேஷன் ரொம்ப எளிமையானது. முதல்ல என்ன பண்ணணும், நீ உன்னை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ அப்பா என்ன பண்றான், இதை போய் கேட்ட உடனே அவன் கேட்கிறான், ஏன் சுவாமி நீங்க சொன்னீங்களே இப்ப ஆத்மா பத்தி தெரிஞ்சுக்கன்னு சொல்லி சொன்னீங்களே, இது நீங்க முதல்ல சொல்லி கொடுத்துருக்கலாம்ல, ஏன் இப்ப கடைசியில வந்து சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா, அப்போ சொல்றாரு அவரு, நான் முதலே சொன்னா என்ன பண்ணிருப்ப, நீ ஓடி போயிருப்ப. இதான் சொல்ல முயற்சி பண்ணேன், ஆனா நீ என்ன பண்ணிட்ட, ஓடியே போயிட்டு. அதனால உனக்கு என்னெல்லாம் தேவையோ முதல்ல அதை கொடுத்துட்டு என்ன பண்ற, அதுக்கப்புறம் கடைசியில உயர்ந்த பொருளை கொடுக்குறார். ஸோ அப்படி இந்த நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லா விதமான சௌக்கியங்களும் ஏற்படுத்திட்டு கடைசியில் நமக்கு என்னத்தையும் கொடுத்துருமா, மோட்சத்தையும் கொடுத்துருமா. மோட்சம்னா என்னது, இங்க பகவத் பிராப்தி இல்லையா, பகவானுடைய லோகத்தை போய் அடையிறதா மோட்சம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த நாய் என்ன பண்ணுது, முதல்ல வம்பு பிடிச்சிக்கிட்டு ரோட்ல சுத்திட்டு இருந்தது. ஆனா அந்த நாய்க்கு தேவையானதை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து அதை பழக்கி என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் நாய் இவர் பின்னாடியே ஓடி வர ஆரம்பிச்சது, நன்றியோடு இருக்க ஆரம்பிச்சது, இவரை பத்தி புரிஞ்சிக்க ஆரம்பிச்சது, இவர் தான் அவருடைய எஜமானன் அப்படின்னு புரிய ஆரம்பிச்சது. அப்புறம் என்ன ஆனது அப்படின்னா, அந்த நாய் மற்றவங்க கிட்ட போறது நிறுத்திடுச்சு. மற்றவங்களை யாரையும் பார்த்து வாலாட்டுறதே கிடையாது. இவர் ஒருத்தரை மட்டும் தான் வாலாட்டிட்டே இருக்கு. மற்றவங்க என்ன பண்ணாங்க, சரி போ நாயன்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. நம்மளுக்கு அதுதான் நடக்கும். பக்தர்கள் எப்ப இனிமேல எனக்கு வேற கதி கிடையாது, கிருஷ்ணர் மட்டும்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோமோ, அப்ப என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களும் நம்ம கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சிடும். சொந்தக்காரங்க இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு பக்தர்களுக்கு இன்னும் சொந்தக்காரங்க இருக்காங்களோ, இன்னும் மாமா, மச்சன், அத்தை, மாம, தாத்தா, பாட்டி எல்லாரும் கல்யாணத்துக்கு போறது, மூக்கு குத்துறதுக்கு போறது, காது குத்துறதுக்கு போறது, பேர் வைக்க போறது, சீமந்தம் போறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோமோ, நமக்கு இன்னும் பகவான் நம்மளுக்கு இன்னும் உறவினர் ஆகல, நம்ம இன்னும் பகவானுக்கு பக்கத்திலேயே போலன்னு அர்த்தம். ஏன்னா இவங்களாம் நம்ம சொந்தக்காரன் நினைச்சிட்டு இருக்கோம். பகவான் சொல்றாரு, சுகிருதம் சர்வபூதானாம், நான் ஒருத்தன் தானே அவனுடைய சொந்தக்காரன் சொல்லி சொல்றாரு. அதை நாம யாரும் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. உடனே ஏதாவது ஒரு பத்திரிக்கை வந்துருச்சுன்னா உடனே போயிட்டு வந்துடுறது. என்னமோ நம்ம இல்லைன்னா அந்த வேலையே நடக்காத மாதிரி. எந்த ஒரு திருவிழாலும் உடனே போய் முன்னாடி நிற்கிறது. இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆர்வம் வந்து பக்தியில வர மாட்டேங்குது. எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, மெசேஜ் போட வேண்டியதா இருக்கு. பெரிய பெரிய ஆச்சாரியர்கள், முக்கியமான ஆச்சாரியர்களுடைய ஆவிர் பாவம், திருவபாவத்துக்கு யாரும் வரதே கிடையாது. கிருஷ்ண ஜெயந்தி பெரிய ஃபெஸ்டிவல், நிறைய பெரிய பந்தல்லாம் போட்டு லைட்லாம் போட்டா பெருசா நடக்க போலக்குன்னு எல்லாம் உள்ள வராங்க. பல்ராம் பூர்ணிமா, ராதாஷ்டமி எல்லாம் பார்த்தோன்னா காத்து வாங்கிட்டு தான் இருக்கு. கிருஷ்ணவல்ராமரை பாக்குறாங்க, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, கோயில் இவ்வளவு பெருசு கட்டி வச்சுட்டு ஆளும் கம்மியா தான் உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம என்ன பண்றோம், இன்னும் நம்ம பகவானை நம்முடைய உறவினரா எடுத்துக்கவே இல்லை, இன்னும் மக்களை தான் உறவினர் நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ கிருஷ்ணர் வந்து இதுதான் திட்டுறாரு பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு ஏன் பகவத்கீதை சொன்னார் அப்படின்னா, இந்த ஒரு காரணம் தான். என்னது, அஸ்தான ஸ்நேக, தப்பான இடத்துல வச்ச உறவு முறை. அவன் நினைச்சிட்டு இருக்கான், அர்ஜுனன் நினைச்சிட்டு இருக்கான், ஐயோ என் தாத்தா, ஐயோ என் குரு, ஐயோ என் அண்ணன், என் தம்பி, என் மாமா, என் மாமனாரு, என் குழந்தைங்க எல்லாம் இருக்காங்களே, எல்லாரையும் நான் எப்படி, எல்லாரும் என்ன பண்றது. கிருஷ்ணர் சொல்றாரு, அப்ப நான் என்னடா உனக்கு, எல்லாருக்கும் ஒரு உறவு முறை வச்சிருக்கிய, நான் என்னடா உனக்கு அப்படிதான் கிருஷ்ணர் கேட்கிறார். நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம், ஆனா யாரை மறந்துட்டோம், கிருஷ்ணர் ஒருத்தர் இருக்கார், நமக்கும் அவருக்கும் மட்டும்தான் நிரந்தரமான உறவு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த மறந்துட்டு சுதந்திரமா ஓடிட்டு இருக்கோம். ஓடுற வரைக்கும் ஓடலாம், ஆனா ஒரு நாள் நமக்கு மறுபடியும் பயம் வரும். இந்த உலகத்துல நம்மை விட்டு எல்லாரும் போயிடுவாங்க, அப்ப நம்மளுக்காவது ஞாபகம் வரணும், கிருஷ்ணர் ஒருத்தர் தான் நமக்கு இருக்கார் அப்படின்னு ஞாபகம் வரணும். வரலன்னா மறுபடியும் இந்த உலகத்துல மறுபடியும் வந்து என்ன பண்றோம், புதுசா உறவு முறைகளை தேட ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு இருக்க அந்த அமைதிக்கான ஒரே ஒரு வழி இதுதான் சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவர் சொல்லி கொடுக்குறாரு. அப்ப என்ன பண்றான், பக்தியை பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படி இந்த நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா, முதல்ல நமக்கு தேவையான விஷயத்தெல்லாம் கொடுக்குது. அதுக்கப்புறம் நம்முடைய பழைய கர்மாக்கள் என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிக்குது. மொத்தம் 2 விதமான கர்மாக்கள் இருக்குல்ல, பிராரப்த கர்மா, அப்பிராரப்த கர்மா அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்பிராரப்த கர்மானா என்னது, இன்னும் வெளிப்படாத கர்மங்கள். பிராரப்தம்னா வெளிப்பட்ட கர்மங்கள் இல்லையா. அதாவது விதை இருக்கு, விதையா இருக்கிறது அப்பிராரப்தம், முளை விட்டு வந்திருக்கிறது பிராரப்த கர்மங்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நாம சங்கீர்த்தனம் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்முடைய
அப்பிராரப்த கர்மத்தை மட்டும் எடுத்துட்டுதான், பிராரப்த கர்மத்தை எடுக்கிறது கிடையாதான். ஏன் எடுக்கிறது கிடையாது? ஏன்னா பிராரப்த கர்மத்தை எடுத்தா என்ன ஆகும்? எல்லாரும் அப்படி கீழே கீழே விழுந்துட வேண்டியதுதான். நாம சங்கீதனை பண்ணிட்டு இருக்காரு, ஹரே கிருஷ்ண வந்தன பாடிட்டு இருக்காரு, பாடி முடிச்சா டப்புன்னு கீழே வந்துட்டார். என்ன ஆச்சு? கிளம்பி போயிட்டாரு, கர்மா முடிஞ்சு போயிடுச்சு, கிளம்பி போயிட்டாரு. அப்படின்னா என்ன பண்ண மாட்டாங்க யாருமே? நாம சங்கீதத்துக்கு வர மாட்டாங்க. ஐயோ அங்க போனா எல்லாரையும் அமுச்சு விட்டுருவாங்க, போறவங்க எல்லாத்தையும் கிளப்பி விட்டுறாங்க, நான் வரமாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்துருவாங்க. சோ பகவான் அதனால என்ன பண்றாரு, ரொம்ப ஜாக்கிரதையா அது கீழே வச்சிருக்கேன் பாவம். பகவான் என்ன பண்றாரு, ரொம்ப ஜாக்கிரதையா பாக்குறாரு. இவனுக்கு என்ன எடுத்தா மக்கள்லாம் வந்து திரும்பி வருவாங்கன்னு சொல்லி என்ன பண்றாரு, பார்த்து பார்த்து கொடுக்குறாரு. பொதுவாக நம்ம சொல்றது இல்லை, பகவானுடைய நாம சொன்னா எல்லா கர்மமும் போயிடும், எல்லா கர்மமும் போயிடும் சொல்லிட்டு. காரணம் என்ன அப்படின்னா இதுதான் காரணம். அவர் நம்முடைய அப்பிராரப்த கர்மத்தில் எடுத்துறாரு, பிராரப்த கர்மத்தை அப்படியே வச்சிட்டு இருக்காரு. ஏன் வச்சிட்டு இருக்காரு? பகவானுக்கு என்ன ஆசையா என்ன இந்த உடம்ப வச்சிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு? கிடையாது. ஏன்னா இந்த உடம்பு இருந்தாதான் என்ன பண்ண முடியும், ஒரு பக்தன் மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். சோ மற்றவர்களுக்கு பிரச்சாரம் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காரா, இன்னும் நம்முடைய பிராரப்த கர்மத்தை எடுக்காம அப்படியே வச்சிட்டு இருக்காரா, மத்தவங்களுக்கு சத்சங்கம் கொடுக்கறதுக்காக. இப்படியாக பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது ஒருவனுக்கு இகலோக சௌக்கியத்தை மட்டும் கொடுக்காம ஒருவனுக்கு மோட்ச பரியந்தம் என்ன பண்ணுதா இந்த நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது கொடுக்குது அப்படின்ற விஷயத்த என்ன பண்றார் நம்மளுக்கு. முதல்ல நாமத்தினுடைய மகிமைகள்லாம் என்ன பண்றார் அப்படின்னா முதல்ல ஆதிசங்கரர் பேச ஆரம்பிக்கிறார். அதுல அவர் இந்த ஸ்லோகத்தை எடுத்து ரொம்ப பிரதானா பேசுறார். ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலௌ நாஸ்தியைவ 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 கதிர் அன்யதா அப்படின்ற இந்த ஸ்லோகத்தை எடுத்து பேசுறார். ஆதிசங்கரருக்கு எப்படி அப்படின்னா அவருக்கு எல்லா சாஸ்திரங்களும் மனசுல அப்படி அத்துப்படியா இருக்குமா. ஆதிசங்கர் மட்டும் கிடையாது, எல்லா ஆச்சாரியர்களும் அப்படிதான். என்ன பண்ணுவார், அவரு ஒரு விஷயத்தை விளக்குறதுக்கு எல்லா சாஸ்திரத்தையும் என்ன பண்ணுவார், கொட்டேஷன் எடுத்து கொடுப்பார், கோட்ஸ் எடுத்து கொடுப்பார். ராமானுஜரும் அப்படிதான் இருந்தார். மத்வாச்சாரியர் அதுக்கு மேல சொல்லவே தேவையில்லை. மத்வாச்சாரியர் வந்து கொடுக்கக்கூடிய கொட்டேஷன்லாம் எங்க இருந்து வரும்னே தெரியாது, எல்லாம் தலையை பிச்சுக்கணும். இந்த உபனிஷத்து எங்க இருக்குன்னே தெரியாது, நாங்க பார்த்ததே கிடையாது, உனக்கு தெரியல இல்லைன்னு அர்த்தமா என்ன? அப்படி அன்னைக்கு ஆச்சாரியர்கள் எப்படி இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் வாக்கிங் டேட்டா பேஸா, வாக்கிங் என்சைக்ளோபீடியாவா இருந்தாங்க. சோ அப்படி என்ன பண்றாரு ஆதிசங்கரர் வந்து நிறைய அந்த நீங்க வியாக்கியானத்தை எடுத்து படிச்சீங்க அப்படின்னா நிறைய கொட்டேஷன்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. சாஸ்திரங்கள்ல இருந்து, ஸ்கந்த புராணத்துல இருந்து, பிரம்ம புராணத்துல இருந்து, விஷ்ணு புராணத்துல இருந்து, பிரம்மாண்ட புராணம், வாயு புராணம், அக்னி புராணம் அப்படின்னு சொல்லிட்டு பத்ம புராணம் சொல்லிட்டு எல்லா புராணங்கள்ல இருந்தும் நாம சங்கீர்த்தனத்துடைய மகிமை என்ன அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ண நம்மளுக்கு எடுத்துட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இதை சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நாம சங்கீர்த்தனத்துல இதுல சொல்லும் போது அவர் சொல்லாரு, ஓம் பூர்ணம் அத பூர்ணம் இதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே அப்படின்ற ஸ்லோகத்தை சொல்றார். அது பூர்ணம், இது பூர்ணம், இதிலிருந்து அது பூரணம், அங்கிருந்து அது பூரணம், அங்கிருந்து அது பூரணம், அதுவே பூரணம் அப்படின்ற வார்த்தையை சொல்றார். இங்க எது பூரணம்? எல்லாமே பூரணம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அவர் சொல்றாரு 6 விஷயங்கள் இந்த உலகத்துல பூர்ணமானது. ஆக்சுவலா சொல்றது 5 விஷயம் சொல்றாரு, பட் நம்ம இன்னொன்னு சேர்த்து சொல்றோம், அது என்னன்றது பார்க்கலாம். இது ராமானுஜர் சொல்லக்கூடிய விளக்கம். என்ன சொல்றாரு, இந்த உலகத்துல 5 நிலைகள்ல பகவான் பூரணனா இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றார். எங்க? முதல்ல பரத்வம் அப்படின்ற பூரணம். பரத்வம் அப்படின்னா என்னது? வைகுண்ட பதியை பரத்வம் அப்படின்னு சொல்லும், பரவாசுதேவன் அப்படின்னு சொல்றோம். சோ பகவான் எங்க பூர்ணமானா இருக்காரு? வைகுண்டத்துல தன்னுடைய ஸ்வஸ்தானத்துல பூர்ணமா இருக்கார். சரி, அதிலிருந்து அது பூரணம் அப்படின்னு சொல்றார். சோ பகவான் அடுத்த நிலை என்ன அப்படின்னா வியூகமூர்த்தி. வியூகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த உலகத்துல பகவானுடைய வியூகம், அதாவது க்ஷீரோதக சாய் விஷ்ணு, கர்ப்போதக சாய் விஷ்ணு, காரணோதக சாய் விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்னு அனிருத்தர்கள் என்ன பண்றாங்க, இந்த உலகத்தை விரிவங்கம் செய்வதற்காக பகவான் கிட்ட இருந்து வெளியில வராங்க. அவங்க இந்த உலகத்துல இருக்காங்க, இந்த ஜட உலகத்துக்குள்ள இருக்காங்க. சோ பகவான் அங்கேயும் பூரணமா இருக்காரு. அதே பகவான் ஜட உலகத்துக்குள்ளார வரும்போது எப்படிதான் இருக்காரா? பூரணமா இருக்காரா. சரி, இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பகவான் வெறும் இந்த உலகத்துக்குள்ளார மட்டும் நுழையில, நமக்குள்ளாரே நுழைஞ்சிருக்காரு பரமாத்மாவா. இது 3வது நிலை பரமாத்மா அப்படிங்கிறது. முதல்ல பரத்வம், 2வது வியூகம், 3வது அந்தர்யாமித்துவம். பகவான் நமக்குள்ளார அந்தர்யாமியா இருக்கார். 4வது என்ன அப்படின்னா விபவம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விபவம் அப்படின்னா என்னது?
அவருடைய வைபவத்தை காட்டுவதற்காக வரார். எப்படி வராரு? ராமராக, கிருஷ்ணராக, வராகராக, நரசிம்மராக என்ன பண்றாரு? பகவான் பல்வேறு விதமான அவதாரங்களா கீழே இறங்கி வரார். இது விபவ மூர்த்தி, விபவ அவதாரம் அப்படின்னு சொல்றது. அவருடைய வைபவங்களை காட்டக்கூடியதுனால விபவம் அப்படின்னு சொல்றோம். இது 4வது நிலை. இந்த 4வது நிலையில் கூடிய பகவான் எப்படிதான் இருக்காரா? பூர்ணமா இருக்காராம். இதெல்லாம் தாண்டி 5வது நிலை ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா அர்ச்சை அப்படின்னு சொல்றோம். அர்ச்சை அப்படிங்கிறது பகவானுடைய விக்கிரக நிலை. இந்த விக்கிரகத்தில் கூடிய பகவான் எப்படிப்பட்டவரா இருக்காரா? பூர்ணமானவனா இருக்காரா. இப்படியாக பகவானுடைய 5 முக்கியமான நிலைகளை பத்தி பேசுறார். இப்ப சொல்லணும் அப்படின்னா, சுதர்ஷன் வந்து ஷாம் கிட்ட கேட்கிறான், ஷாம் எனக்கு தண்ணி தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு கேட்கிறான். ஷாம் ரொம்ப படிச்சவனா இருக்கிறான் இல்லையா? ஷாம் என்ன சொல்லிட்டான் உடனே, நீ வந்து என்ன பண்ணு, க்ஷீரோதக இது இருக்கு இல்லையா நம்மளுக்கு, நம்ம வைகுண்டத்துக்கும் பௌதிக உலகத்துக்கும் நடுவுல ஒரு நதி ஓடிட்டு இருக்கு இல்லையா? என்ன நதி ஓடிட்டு இருக்கு? விரஜா நதி ஓடிட்டு இருக்குல்ல. அந்த விரஜா நதியில போய் தண்ணி எடுத்து குடி அப்படின்னு சொல்லிட்டான். சுதர்ஷனுக்கு ஒரே கோபம். என்ன பிரபு உன்கிட்ட தண்ணி கேட்டா நீ போய் அங்க போய் குடிக்க சொல்ல, விரஜா நதிக்கு நான் எங்க போறது, அங்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், நேரா அடுத்தது பூக்கள், சாரி உன் பேர் என்ன மறந்து போச்சு, ரகுநாத். ரகுநாத் கிட்ட போய் கேட்கிறான், ரகுநாத் எனக்கு தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறான். ரகுநாத் சொல்றான், எங்க அண்ணனுக்கு ஒண்ணும் தெரியாது, அவன் வைகுண்டத்தெல்லாம் போக சொல்றான், பெரிய ஆளு. இந்த உலகத்துல எனக்கு இடம் தெரியும், ஒரு இடம். எங்கடா? திருப்பார் கடல் இருக்கு. திருப்பார் கடல் அப்படிங்கிறது துருவ நட்சத்திரம் சொல்லி சொல்றோம் இல்லையா? அந்த இடத்துல என்ன பண்ணலாம், போய் தண்ணி குடிக்கலாம், ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றான். சுதர்ஷன் போய் வேலை இல்லை, ஏன்னா அங்கெல்லாம் போனா தேவர்களுக்கே இடம் கிடைக்க மாட்டேது, என்னென்னமோ சொல்றேன், இதெல்லாம் சின்ன பசங்கிட்டே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், கொஞ்சம் பெரிய பையன் கிட்ட போட்டான். உன் பேர் என்ன சொன்ன? ஹர்ஷன் தானே? ஹர்ஷன் கிட்ட போறான். அண்ணே அண்ணே தண்ணி தாகமா இருக்குனே. ஒருத்தங்கிட்ட போனா அண்ணன் கிட்ட போனா வைகுண்டம் போன்றான், தம்பி கிட்ட போனா துருவ நட்சத்திரம் போன்றான், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, எனக்கு இந்த உலகத்துல தண்ணி வேணே, தண்ணி கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்கறான். ஒன்னும் இல்ல சுதர்ஷனா, ரொம்ப கஷ்டப்படாத, நீ நிலத்துல நின்றுட்டு இருக்கல்ல, அந்த நிலத்துக்கு கீழே என்னதான் இருக்கு? போர் வாட்டர், தண்ணி தான் இருக்கு. என்ன பண்ணு, உட்காந்து கடகடன்னு தவ்வு, கீழே தண்ணி வரும், எடுத்து குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்றான். சுதர்ஷனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. உன்னை எல்லாம் போய் பெரிய பையன் நம்பி வந்தேன் பாரு, என்ன சொல்ற பாரு, தண்ணி கேட்டா நிலத்தை போய் நோண்ட சொல்ற, குழி தோண்ட சொல்ற, இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? ஒன்னும் புரியல. அங்கிருந்து என்ன பண்ண, அடுத்தது கௌதம் கிட்ட போய் சேர்ந்தான். கௌதமனே எனக்கு தண்ணி தாகமா இருக்கு, தண்ணி வேணும்னு ஒவ்வொருத்தர் கேட்டா ஒண்ணு சொல்றாங்க, என்ன பண்றதுன்னு. அப்படியாப்பா, உனக்கு கிளீன் வாட்டர் வேணுமா? ஆமாண்ணே ரொம்ப கிளீன். கிறிஸ்டல் வாட்டர் வேணுமா? ஆமா கிறிஸ்டல் வாட்டர் வேணும். பியோர் வாட்டர் வேணும்? ஆமா பியோர் வாட்டர் வேணும். சரி அப்படின்னு என்ன பண்ணு, மழை காலம் வரும், மழை காலம் வரும்போது என்ன பண்ணு, அப்படியே கையை பிடிச்சிட்டே இரு. மழை வரும்போது என்ன பண்ணலாம், அப்படியே தண்ணியை பிடிச்சி குடிச்சிடலாம். இல்ல இங்க நேரா புயல் எங்க இருக்குன்னு போய் வெதர்மேன் கிட்ட கேளு. புயல் வந்து இங்க இப்ப வந்து சென்னையில வந்திருக்கு, என்ன பண்ணு, நேரா வண்டி எடுத்துட்டு சென்னைக்கு போ, அங்க போய் என்ன பண்ணு, தண்ணி குடிச்சிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாரு. ஏனே நீங்கெல்லாம் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அவன் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டான். அதுக்கப்புறம் கடைசியில் என்ன பண்ணான் அப்படின்னா, பிரபு கிட்ட போய் சேர்றான். அவர்கிட்ட போய் கேட்கிறான், பிரபு தண்ணி கேட்டா இவங்க ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க, அலைக்கழிச்சிட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க பிரபு அப்படின்னு சொல்றாரு. பிரபு சொல்றாரு, தண்ணி தானப்பா வேணும், ஒன்றும் கஷ்டப்படாது, நிறைய மழை வந்து நிறைய குளங்களாக ஏரிகளாக குட்டைகளாக என்ன பண்ணிருக்கு, அந்த தண்ணி எல்லாம் மழை தண்ணி நிறைய தேங்கி இருக்கு, அதை போய் குடிச்சிடலாம்ப்பான்னு சொல்றாரு. அது கொஞ்சம் ஈஸியான விஷயம் தான் இல்லையா? என்ன பண்ணலாம், போய் கிணத்துல போய் தண்ணியை சேர்ந்து குடிச்சிடலாம். ஆனா இப்ப அதையும் பிரச்சனை, ஏன்னா கிணறே இல்லை, நதியும் இல்லை, நதியில போனாலும் குளிக்கிற மாதிரியே இல்லை, குளிக்கிற மாதிரி கூட கிடையாது, அப்புறம் எங்க போய் குடிக்கிறது இல்லையா? அதுலயும் குடிக்க முடியாது. அப்ப என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, அவங்க அப்பா கிட்டே போய் கேட்டேன், என்னப்பா பண்றதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது புரியாதல, அந்த பாட்டில் தண்ணி வச்சிருக்க எடுத்து குடுறா அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, பாட்டில் தண்ணி எடுத்து குடிச்சாரு, கடகடன்னு குடிச்சிட்டான் இல்லையா? ரொம்ப ஈஸியான மெத்தட். அதே போலதான் ஒருவன் பகவான தரிசனம் பண்ணணும் அப்படின்னா எங்க போய் பார்க்கலாம், ஒண்ணு வைகுண்டத்துல போய் பார்க்கலாம், ரெண்டாவது திருப்பார் கடலை போய் பார்க்கலாம், விபவ அவதாரம் வியூகமா பார்க்கலாம், மூன்றாவது விபவ அவதாரம் மழை காலத்தை போல என்ன பண்ணலாம், அவதாரங்கள் வரும்போது பார்க்கலாம். நம்ம அந்த சமயத்திலையும் கிடையாது, முடியாது. சரி பகவான் நமக்குள்ளாரே இருக்காரு அந்தர்யாமியா, எப்படி ஒருத்தன் குழி தோண்டி உள்ள இருக்கக்கூடிய தண்ணி குடிக்கலாம், அது போல என்ன பண்ணலாம், நம்ம மனசையே உள்ளார கொடைஞ்சு கடவுள் சொல்றாங்கல்ல, உள்ள கடைஞ்சு போய் பார்க்கறதுனால அவருக்கு பேர் கடவுள் அப்படின்னு சொல்றோம். சோ உள்ள இருக்கக்கூடிய பகவானை என்ன பண்ணலாம், பரமாத்மாவை பார்க்கலாம், அதுவும் நமக்கு திறமை கிடையாது. சரி அந்த மழை நீர் வரும் போது அந்த மழை நீர் என்ன இருக்கு, ஏரிகளாக குட்டையாக குளமாக நதிகளாக ஓடிட்டு இருக்குல்ல, அப்படி பகவான் இந்த உலகத்துக்கு அவதாரமா வரும்போது நிறைய கோயில்கள் அர்ச்சையா மாறி இருக்காராம். இதெல்லாம் வந்து பகவானுடைய
ஒரு சின்ன சின்ன கிணறு போல, மழை நீர் எப்படி தேங்கி கிணறாகுமோ அது போல பகவானுடைய அவதாரங்கள்லாம் தேங்கி என்ன ஆயிருக்கு, ஒவ்வொரு இடத்துலயும் கோயில்களுடைய அர்ச்சா விக்கிரகம் மாறி இருக்கு. ஸோ கோயில்ல போய் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது, அதுவும் ரொம்ப இன்னைக்கு கஷ்டமா இருக்கு. வாரத்துக்கு ஒரு முறை கோயிலுக்கு வரதே நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு இல்லையா? அதனால என்ன பண்றாரு, கடைசி ஆப்ஷன் நமக்கெல்லாம் கலியுக மக்களுக்கு என்னதா, பாட்டில் வாட்டர் தான். கடைசி வரைக்கும் இதே தான் நம்மளுக்கு கதி. நம்ம எல்லா தண்ணியும் போயிடுச்சு, நம்மளுக்கு ஆத்துல தண்ணி குடிச்சதெல்லாம் போயிடுச்சு, மழை தண்ணி சேர்த்து வச்சதெல்லாம் போயிடுது, கிணத்தெல்லாம் விட்டாச்சு, போர் நீர் நீ குடிக்கிற மாதிரி கிடையாது. எல்லாருக்கும் என்ன என்ன பழக்கம் கொடுத்துட்டாங்க, பாட்டில் வாட்டர். பாட்டில் வாட்டர் குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பழகிட்டாங்க. இன்னைக்கு பாட்டில் வாட்டரை தவிர மற்ற தண்ணியை தொட்டாம என்ன பண்றான், பயப்படுறான். ஐயோ தண்ணியா, இந்த தண்ணிலாம் நல்லது இல்லை, தொடவே கூடாது, பாட்டில் வாட்டர் தான் வேணும். எங்க போயிட்டு, கங்கைக்கே போயிட்டு அதான் பண்ணிட்டு இருக்கான். கங்கைக்கே போயிட்டான், போயிட்டு என்ன பண்றான், ஒரு பாட்டில் கையில கொண்டு போறான், கங்கையில தள்ள தண்ணி தணிச்சுட்டு அவன் வாட்டர் பாட்டில குடிக்கிறான். அவன் நினைச்சிட்டு இருக்கான் அந்த பாட்டில் கூட தண்ணி அவனை காப்பாத்தி அது தூய்மையானது நினைச்சிட்டு இருக்கான். அவனுக்கு புரியல, நம்மளை ஏமாத்தி பயப்படுத்தி வச்சிருக்காங்க. பாட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் தான் எப்படிப்பட்டதா இருக்கும், கிளீன் வாட்டர்னு சொல்லி சொல்றான். அவன் எதுல இருந்து பிடிச்சான் நம்மளுக்கே தெரியாது இல்லையா? ஸோ எனிவே, இப்படியாக பகவானுடைய பூர்ணத்துவத்தை பேசக்கூடிய முதல் விஷயங்களை பத்தி பேசுறார். ஸோ கடைசியா இந்த பாட்டில் வாட்டர் இருக்குல்ல, அது என்னது, நாம சங்கீர்த்தனம் இல்லையா? இந்த நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது பேக்கடு வாட்டர் மாதிரி எப்பயும் நம்ம பக்கத்திலே இருக்கு, கூட வச்சிருக்கலாம், எப்ப என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சலாம். ஸோ அது போல பகவானை தரிசனம் பண்ணும் அப்படின்னா பகவானுடைய பூர்ணத்துவம் எங்க கிடைக்கும், நம்மளுக்கு நாமத்தில் கிடைக்கும். எந்த ஒரு பகவானை நித்திய சூரிகள் விடுபட்ட ஆத்மாக்கள், என்னைக்குமே முக்தியில இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் வைகுண்டத்துல வழிபட்டு இருக்காங்களோ, கோலோகத்துல வழிபட்டு இருக்காங்களோ, அதே பகவானை நாம் இங்கேயும் உணர முடியும். எப்ப உணர முடியும், பகவானுடைய நாமத்தை சொன்னா போதுமா, தூய்மையான நாமத்தை சொன்னோம் அப்படின்னா அதே கிருஷ்ணர் தான், வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அந்த கிருஷ்ணர் நம்ம இங்கேயே என்ன பண்ண முடியும், உணர முடியும் அப்படிங்கிற விஷயத்த இந்த விஷயத்த நான் சொல்றேன். இப்படி ஹரேர் நாம அப்படின்ற இந்த ஸ்லோகத்தினால அவர் சொல்றார், ஒரு விஷயத்த நம்ம 3 முறை சொன்னா என்ன அர்த்தம், அது எவ்வளவு முக்கியமானது அப்படின்றதுனால 3 முறை சாஸ்திரங்கள் சொல்லுது. கதிரண்யத்தை, நான் வேற வழி இல்லை அப்படிங்கிற விஷயத்த 3 முறை சொல்லுது அப்படின்னு சொல்றார்.